இந்த வீடியோல காதுல போனை வச்சு கட்டிக்கிட்டு போறவங்கள இருந்து கிரவுண்ட்ல மேப்பை பார்த்து தட்டின்னு போறவர் வரைக்கும் மேற்கொண்டு அம்மா பையனுக்கு கார்ல போய்கிட்டு இருக்கும் போதே பெண் பார்க்க அக்கா மேக்கப் சொல்லி கொடுத்தவங்கள முறைச்சு பார்க்கணும் பல தானே பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் பிரச்சனை வச்சுட்டு சரி வாங்க போலாமா. ஏன் பையன் வெங்காயம் 1/2 கிலோ 1/4 கிலோ தக்காளி வெங்காயம் 1/2 கிலோ 1/4 கிலோ தக்காளி யாரா அவரு മസനഗുഡി വഴി ഊട്ടിയിലേക്ക് ഒരു യാത്ര അതൊരു വല്ലാത്തൊരു എക്സ്പീരിയൻസ് ആണ്. சாட் ஜிபிடியே இப்படி கேவலமா கேக்குற அளவுக்கு அதுகிட்ட எத்தனை கேள்விடா கேட்டு தொலைச்சிங்க. போகாம வீடு வீடா போய் மாங்காச்சி துண்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? மரியாதையா இருந்து சும்மா சூப்பர் பைக்ல நம்ம எடுத்து போற ரீல்ஸ்ல அந்த கம்பெனிக்காரனே கால்ல விழுந்து வேலைக்கு சேருங்கன்னு சொல்லுவார்னு பார்த்தா குறுக்க ஷைடுக்காரர் புந்துட்டாரு. பைக் ஸ்டண்டிங் பண்றோமோ இல்லையோ, மேக்கப்புக்குன்னு எதுங்க தனியா போயிட்டு 1000-2000 செலவு பண்ணுறீங்க. லிப்ஸ்டிக் எடுத்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் பூசினீங்கன்னா நீங்க அமெரிக்கன் கொழுத்த குட்டி மாதிரி ஆயிருவீங்கன்னு அந்த அக்கா சொல்லிச்சு. படைத்தான் இறைவன் உனையே மலைத்தான். ஏங்கா இப்படி அது சீரியல் கொஞ்சம் இன்டென்ஸான சிச்சுவேஷன்ல போதுரா தம்பி. வீட்டுல வர ஒண்ணு தோசை தான் வேணும்னு உசுர எடுத்துனுக்குது. அதனால தான் மாவு வாங்கறதுக்கு போகும்போதே அப்படியே அப்டேட் காதலே வாங்கிட்டு போறேன். இப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. பிராண்ட் நியூ பிசி சார். என்ன நீங்க விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணும்போது மட்டும் லைட்டா சவுண்ட் வரும். இவரு மண்ணை பள்ளத்துல இருந்து எடுத்து வெளியே போட, அவர் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போட, அவர் அந்த பக்கத்துல இருந்து திருப்பி பள்ளத்துல போட கிட்டத்தட்ட 7 நாளா கடின உழைப்பு போட்டுனுக்குறாங்க. ஏமா சார்ஜ் பாட்டில தூக்கி ஒரு சோல்ட்னா முன்னாடி வந்துடும். அதை ஊத்தி நல்லா தாராளமா சாப்பிடலாம். நீ அம்மா இப்படி கிச்சனை ஃபுல்லா ஐயோ வந்தானா வெளுத்து கட்டுவாளே என்ன. மனசு மருகி மயங்காதே. இந்த தெருவுல நல்ல மனுஷனா அவர் ஒருத்தர் தான். சும்மா பேச்சுக்கு சொல்றன்றதெல்லாம் கிடையாது. ஒரு பாலை தூக்கி போட்டா காசு கொடுத்து 2 பாலை திருப்பி கொடுப்பாரு. என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்களே? இந்த சட்டம் மாசா இருக்குன்னு வர ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிறீங்கல்ல. அப்பா 10 பக்கமும் சுடிதாருக்கு பக்காவா இருக்குது. இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி என் கண்ணை கட்டி காட்டுல. எதுக்கு தம்பி பெட்ரோல மண்ணில் ஊத்தி நிக்கிறீங்க? அவளை மறக்கத்தான் அவளை மறக்கவா? சரி எஸ் போட்டு என்ன பண்ண போறேன்? கொளுத்த போறேன். கொளுத்தி இல்ல நான் கொளுத்தி ரீல்ஸ் போட்டேன்னா அவளுக்கு வலிக்கும்ல. அவளுக்கு எப்படிடா வலிக்கும்? நீ கொளுத்துனா அவளுக்கு ஏன்டா வலிக்க போகுது? எல்லாமே அதை மறக்கத்தான். பாட்டு ஒண்ணு பாடினாரு பாருங்க மைக்ல. நீங்க கன்சர்ட்ல போயிட்டு 20,000-30,000 செலவு பண்ணி ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து கேட்டா கூட இந்த அளவுக்கு இசை உங்க காதுல வந்து பாயாது. வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது. வண்டி ஓட்டினுங்கிறம்மா கார் ஓட்டின்னு இருக்கும்போது பேன் பார்த்துனுக்கிறேன். அதான்டா புதுசா ஒருத்தி வந்துட்டான்ல உனக்கு நான் அப்படிதான் தெரியுவேன். அன்னைக்கு அந்த மாதிரி தான் எதாச்சும் 200 ரூபா நோட்ல 2 ஒயரை சொருவி தூக்கி கரண்ட்ல சொருவணும்னா 500 ரூபா நோட்டா வந்துருச்சு. டேய் பசங்களா பண்ணிக்கின்னு என் பேர்ல கோத்து விட்டு போயிடாதீங்கடா. சும்மா இது புரியுதா? டீல இந்த பக்கம் பிஸ்கெட்டை தொட்டுட்டு அந்த பக்கம் இருக்கிற பிஸ்கெட்டை சாப்பிடுறாங்க. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? வியூவர்ஸ் நீங்க கேளுங்களா, சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களாச்சும் கேளுங்களா. கான்டாக்ட் லென்ஸ் எடுத்து மூக்குல சோறு மாதிரி இருக்குது. யாரு இவன் யாரு கொம்பன்னு கூறு சொல்லி சொல்லி சீரும். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நான் சொல்லும் பொழுது எடுத்து வானல்ல போட்டுறணும். ஓகேவா? ஓகே. அட பாவி டேய் என்னடா சிங்கிள போட்ட உங்க அம்மாக்கு யார் பதில் சொல்றது? இப்ப அந்த பையனுக்கு பயம் இல்ல. பில்லோட சேர்த்து எவ்வளவு காசு டிப்ஸ் தர போறீங்கன்னு சேர்த்து எழுதுங்கன்னா கொஞ்சம் வாட்டமா இருக்கும்னு சொல்ல. டிப்ஸ் தானே. என் ஹஸ்பண்ட் நீ இன்னொரு வாட்டி ஹனி சனின்னு கூட்ட உன்னை வச்சு பொழந்துரும். இதான் உனக்கு டிப்ஸ். கிளம்பு. இல்ல நீ அந்த வேலை பண்ணதுல நீ உனக்கு
பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. சும்மா உட்காரக்கூடாது, தொடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, எவ்வளவு ரூல்ஸ் போறாங்க. நாங்க என்ன உடச்சிருவா போறோம். இப்ப பாரு அவனுங்க யாரும் பாக்கல, உட்காந்து ஒரு போஸ்ட் கூட ஒரு போட்டோ எடு. நீ பாடம் என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? என் கதை முடியும் நேரம் இது. இதை எப்படி எடுக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. மம்டி மாதிரி உன்னை கொடுத்து வச்சுக்கிறேன். ஏய் என்ன அதை சும்மா அப்படி ஒரு முழு ஃபோர்ஸ் குடுறா, அப்படி குத்தி எடுத்தனா தானா வந்துடும். ஓ டப்பா வச்சுன்னு எடுக்கணுமா? பெரிய சைஸ் எடுக்கால் பூச்சி வீட்டுக்குள்ள பூரா அம்மா அவங்க பையனை கூட்ட, டே மா வீரா மகாராஜா வாடா, அப்பா இல்லாத சமயம் அவரோட ஃபுல் பவர் உங்ககிட்ட தான்டா இருக்குது, நீ தான் அந்த பூச்சி அரிச்சு விரட்டணும்னு. அந்த பையனும் மோட்டிவேஷன்ல ஊறி போய் கட்டை கட்டையெல்லாம் அடிக்க தூக்கின்னு போயிட்டான். சொன்னேன், அது கூட பெரிய கோபக்காரங்க, ஒரு மிலிட்டரி. நீங்க பண்ண வேக வச்சு 4 பேர் சேர்ந்து நல்லா ஷைனிங்கா அழகா சாட்டிஸ்ஃபைங்கா எடுத்துட்டீங்க தாங்க, இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு ஊன அலர்னா நான் ஃபயர் இன்ஜின் தான் ஏதோ நெருப்பானைக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து வீடியோ எடுக்க பாக்குறேன். ஏன் கத்துற? உனக்கு நான் சொல்லி தரேன்டா பாலை எப்படி உதைக்கணும். அப்படி லைட்டா ஃபோர்ஸ் கொடுத்து தட்டணும்னு வச்சுக்க, பால் உருண்டு அது பாட்டுன்னு ஓடும். இப்ப பாரு டாடி, நீ சொல்லி கொடுத்த மாதிரி பண்றேன் பாரு. Muchas gracias, afición. Este para vosotros. எனக்குன்னே வருவீங்களாடா? அப்படி சாப்பாட்டு மேல நெய்யை ஊத்தி இந்த பக்கம் முட்டையை ஒரு வீசுனீங்கன்னு வைங்க. நீங்க வீசுனா சாப்பாட்டுக்கு போகுது, நான் வீசுனா குப்பைக்குள்ள போகுது. இந்த ஸ்கிரீனை நம்மளால மாத்த முடியாதா? அப்படி பிடிச்சி ஒரு இழுத்தீங்கன்னு வைங்களா, எனக்கு தெரியாது உடஞ்சதுக்கு நீங்க தான் காரணம். உங்களுக்கு தானே சொல்லி எனக்கு நீங்க தான் காசு தரணும். அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. அந்த இடத்துல கொஞ்சம் கேப் வந்து ஆடிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து சொறி வச்சிருக்கிற பத்தியா. ஆனா இவ்வளவு பெரிய வெயிட்ட அந்த குச்சி தாங்கன்னு நினைச்சிருக்க பாரு நீ. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. லோக்கல் ஷூலாம் வாங்காதீங்க பாருங்க, நைஸா இருக்கும்போது அப்படியே ஈஸியா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஷூலாம் மட்டமான ஷூ. நாங்க விக்கிற ஷூ எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தா இருக்கிறோம் பாத்தீங்களா? This is business. ஹார்லிக்ஸ் எடுத்து சும்மா அப்படியே சாட்டிஸ்ஃபைங்க, அப்படியே வெட்டி அப்படி கோட்டணும்னு வைங்க. சார் ஜேசிபில அங்க மண்ணு வரணும் ஒருத்தர் ஒத்த கால நின்னுக்கிறாங்க. நானும் ஒத்த கால தான் சார் போயின்னுக்கிறேன். சரி இருங்க, உங்களுக்கு வேகமா போன கூட தானே. எடு வண்டி எடு. ஓட்டு. ஏன் தலைவரை இவ்வளவு கிட்ட வச்சிருக்கீங்க சீட்டா? ஒரு 10வது மாடியில 20வது மாடியில வச்சீங்கன்னா அப்படி சிட்டியோட வியூலாம் பார்த்துட்டு நல்லா சாவகாசமா ஓட்டலாம்ல. ரோலக்ஸ் அவன் பேரு டில்லி, உத்தரப்பிரதேஷ்ல எங்கேயோ இருக்கானா? நான் சைனீஸ் கத்துக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் தானே உனக்கு தெரியும். அதுல எந்த அளவுக்கு டீப்பா போயினுக்கிறோன்னு உனக்கு தெரியாதுல. சைனாக்காரங்களே மரல ஓடுறோம் பாரு. நான் கூட இன்னைக்கு சாப்பாட்டுல பள்ளி இருக்குன்னு நினைச்சா, பரவாயில்ல பெருச்சாலி தான் இருந்தது. டேய் என்னடா ஈஃபில் டவர்ல ஏன்டா லிஃப்ட்டுக்குள்ள விடுறீங்க? ஆடா ஏசி வீட்ல போட்டிருக்கோங்க. ஒருத்தங்களாச்சும் இந்த ஒரு ஐடியாவை யோசிச்சிருக்கீங்களா? பாருங்க, இன்டோர் யூனிட்டுக்கு அவுட்டோர் யூனிட்டுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிட்டாரு. பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. வாங்க சார் வாங்க, சாதா பிரியாணிலாம் கிடையாது, சிக்கன் மட்டன் அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. ஸ்பைடர்மேன் பிரியாணி சார், நூலா வருது பாத்தீங்களா? எப்படிக்கா வருது? அதே 10 நாள் பிரியாணில நூல் வராமா? स्पाइडरमैन बिरयानी, कैन यू सी दिस? ये सारे जाले हैं, ये जाले हमारी बिरयानी में आ गए. அடா அந்த கண்ணாடி தூக்கி டயர்ல வைக்கணும்ன்ற சிந்தனையை நான் பாராட்டுறேன். அது சரி, சாதா சைக்கிள்ல போனாலே நாய் துரத்துமே, இப்ப அழகிய நாய்கள்லாம் துரத்துமே. இத்தனை நாளா நம்ம தப்பா யூஸ் பண்ணுகிறோம். மகள தண்ணி இப்படி ஊத்தக்கூடாது போல, திருப்பி இந்த வாட்டத்துல ஊத்தணும் போல. அது சரி, பாத்ரூம் மகள எதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஊத்துறீங்க? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். சைடு மிரர சைடுல வரவங்கள பாக்குறத தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க.